பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களோடு ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய எங்களுக்கு நல்ல ஒரு கிருபை தந்த, அதாவது அனுமதி தந்த சர்ச்சு பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகள், கமிட்டியினர், சபை மூப்பர்கள் அனைவருக்கும் இன்பராம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் வந்தவரும் வரப்போகிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் மரித்தவரும் சாவை வென்று உயர்த்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த பரலோகத்தை நோக்கி ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இல்ல, நல்ல சத்தமா சொல்லணும். ஏன்னா நீங்க ஹல்லேலூயா சொல்லும் போதே வசனத்தினால சில விடுதலைகள் வரும். என்ன அப்படின்னா, மருந்தினால வருகிற விடுதலை அல்ல, மாத்திரையினால வருகிற விடுதலை அல்ல, லேகியத்தினால வருகிற விடுதலை அல்ல, ஏதோ ஒரு கசாயத்தினால வருகிற விடுதலை அல்ல. வசனத்தினால ஒரு விடுதலை வந்து அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு விடுதலை பெற்று நாளைக்கு பென்சன் ஆஸ்பத்திரியில போய் படுக்கிற ஒரு விடுதலை அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை பெற்று போயிட்டு நாளைக்கு போய் திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படுக்கக்கூடிய ஒரு அதாவது விடுதலை அல்ல. இது என்ன விடுதலை அப்படின்னா, இந்த வசனத்தினால ஒரு விடுதலை வந்ததுன்னா உங்களுக்கு அது நிரந்தர விடுதலையா இருக்கும். அல்லேலூயா. ஜீவிதத்துல அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிறு இருப்பு இருக்காது. ஆமென். அதனாலதான் சொல்றது, நீங்க எப்படி சத்தமாட்டு அல்லேலூயா நீங்க சொல்றீங்களோ அதற்கு தக்க உங்க மேல அபிஷேகம் இருக்கும், உங்க மேல உங்க விடுதலை சம்பவிக்கும். அல்லேலூயா. என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி இல்ல, எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க சகோதரிகள். இப்ப ஒரு சகோதரிக்கு பர்ஸ்ல ஒரு 50 ரூபாய் இருக்கு, பஸ்ஸுக்கு 10-20 ரூபாய் வாங்கி வச்சிருக்க, 50 ரூபாய் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, கையில இருக்க பர்ஸ்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துறாரு. நீங்க அதை தெரியாம போய் பஸ்ல ஏறிட்டீங்க. டிக்கெட்டை கேட்கும் போது பர்ஸை பார்த்தா என்ன இல்ல, பணம் இல்லை. அப்ப கண்டக்டர் உங்களை கண்ணா முன்னாடி திட்டுறாரு. திட்டுவாரா திட்ட மாட்டாரா? பணம் இல்லாம பஸ்ல ஏறினா திட்டுவாரா? இல்ல பிரைஸ் எல்லாம் சொல்லாரா? திட்டுவாரு. அப்ப திட்டுன உடனே நீங்க திட்டெல்லாம் வாங்கிட்டு சர்ச்சைக்கு போயிட்டு வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரர எப்படி திட்டுவீங்களா திட்ட மாட்டீங்களா? எந்த சத்தத்துல திட்டுவீங்களோ அந்த அளவு சத்தத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புருஷனை திட்டுறதுன்னா வந்து அந்த சத்தம் ஓங்கி வந்துரு. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு அபிஷேகங்கள் வரணும்னு சொன்னா எப்பவுமே ஆண்டவர் நம்ம வாயில என்ன எண்ணி 1-2 அல்லேலூயா இல்ல சொல்றது. நம்ம ஆண்டவருக்கு எத்தனை அல்லேலூயா சொல்றோமோ அத்தனை அல்லேலூயா கிட்டக்குன்னா என்ன கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு சொல்றேன், அதாவது முழங்கால் நிக்க யோசுவா ரெடி அப்படின்னு சொன்னா யோர்தான பிளக்க அந்த ஆண்டவர் இன்னைக்கு ரெடி. ஆமென். ஆராதிக்க ஒரு பவுலும் சீலாவும் ரெடி அப்படின்னு சொன்னா அந்த சிறைச்சாலைகளை தகர்த்தறிய என் தேவன் இன்னைக்கு ரெடி. கல்லெடுக்க இன்னைக்கு ஒரு தாவீது ரெடி அப்படின்னு சொன்னா அந்த கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவர் இன்னைக்கு ரெடி. இன்னைக்கு கதறி அழுகிற ஒரு எசேக்கியாவை மீட்க, அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்ட அவன் கதறி அழுதுக்கு ரெடியா இருந்தா என்னுடைய ஆண்டவர் வந்து இன்னைக்கு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க அவர் ரெடி. இன்னைக்கு கண்ணீர் விடுவதற்கு ஒரு ஆதார் வனாந்தரத்துல தயாரா இருந்தா இன்னைக்கு அவருடைய பிள்ளைக்கு வனாந்தரத்திலேயே ஒரு ஆறுகளை எழும்ப பண்ண என் தேவன் ரெடி. ஒரு கோலை நீட்ட ஒரு மோசே தயார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அந்த செங்கடல்களை பிளக்க என் தேவன் ரெடி. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க இருந்து வந்த போது 2 திட்டம் தான். ஒண்ணு, அந்த செங்கடல்கள் வந்து சாகணும், இல்லைன்னா அந்த பார்வோனுடைய படை அந்த படைக்கு பின்னால போகணும். அல்லேலூயா. திரும்பவும் 400 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள போகணும், இல்லைன்னா விழுந்து சாகணும். சகோதரி, இன்னைக்கு நான் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையில ஒண்ணு சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு இனி அடுத்த நேரத்துல ஏதோ இடத்துல சாகத்தான் செய்யணுமா, இல்ல என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பணும்னு கண்ணீரோட ஏதோ ஒரு சகோதரி வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு வந்து நீ மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது 2 தீர்மானமா இருக்கலாம், ஆனால் எனக்கு 3வது ஒரு தீர்மானம் உண்டு, அந்த செங்கடலை குழங்குகிற ஒரு தீர்மானம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்க கஷ்டத்துல உங்க சபைக்குள்ள காணக்கூடிய சில செங்கடல்களை நான் பிடித்து, சில வறுமையை நான் ஒழித்து, உங்களை சுத்தி இருக்கிற சில அக்கினிகளை நான் பிளந்து உங்களை நான் உயர்த்துவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 3:24. ரோமர் 3:24 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய கிருபையினால, யார் சொல்றா அப்படின்னா பவுல் சொல்றார். இவர் வந்து சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆள். அவர் இப்படிப்பட்ட ஆளுங்கிறது வந்து நம்ம பின்னால பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, இலவசமாக என்னால ஒண்ணு கிடைக்கும் நீயோ, இல்ல ஒரு பஞ்சாயத்து பிரசிடனால கிடைக்கும் நீயோ, இல்ல எம்எல்ஏனால கிடைக்கும், ஒரு எம்பினால கிடைக்கும், பிரைம் மினிஸ்டர்னால கிடைக்கும்னு சொல்லல, இயேசுவினால சில கிடைக்கும், சில கிருபைகள் கிடைக்கும். ஆமென். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பவுல் வந்து சில நேரங்கள்ல கொஞ்சம் ஹெட் வெயிட்டா பேசுவாரு, சில இடங்கள்ல வந்து ரொம்ப தாழ்மையா பேசுவாரு, சில இடங்கள்ல ஹெட் வெயிட்டா பேசுவாரு. பிலிப்பியர்
3:5 எடுத்து வாசித்தீங்க. நான் ஒண்ணு சொல்லுவான், நான் 8ஆம் நாள்ல என்ன பண்ணப்பட்டேன் வாசிங்க. என்னது? நான் 3ஆம் எத்தனை நாள்ல 8ஆம் நாள் நான் விருத்தம் செஞ்சது. ஏன் சொல்றான் இது யாருக்கா தெரியுமா? இந்த வார்த்தை ஏன் அவர் யூஸ் பண்றாரு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை தூங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுங்க. ஒரு வாய் திறக்காம இருக்கக்கூடாது. அதாவது அந்த எகிப்துல பிரமிட் இருந்த மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. என்ன தெரியுமா? அப்படி வார்த்தைகள் நீங்க பேசும்போது, நாங்க பேசும்போது, நீங்களும் கூட பேசினா ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்ப ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது 3 இடம் இருக்கு. என்ன அப்படின்னு இருக்குன்னா, ஒன்னு யூத மதம், இன்னொன்னு இஸ்லாமிய மதம், 3வது கிறிஸ்தவ மதம். இந்த 3 மதங்களுமே இன்னைக்கு ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்ப ஆபிரகாமுக்கு பிறந்த சந்ததியாக வந்த ஈசாக்குக்கு கூட பிறந்தவங்க தான் அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இவங்க ஈசாக்குடைய சந்ததி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆபிரகாமுக்கு பிறந்த இஸ்மவேல் என்பவருடைய அதாவது சந்ததி தான் எந்த சந்ததி அப்படின்னு சொல்லப்படுறாங்க? இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி சொல்லப்படுறாங்க. அப்போ இந்த யூதர்கள் நம்முடைய கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய கோத்திர பிதா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இஸ்மவேல். அப்படிதானா? இந்த இஸ்மவேலுக்கு எத்தனாவது நாள் விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது? எத்தனாவது நாள்? அப்போஸ்தலர் 7:8 வாசிக்க பார்க்கலாம். எத்தனை நாள்ல விருத்தசேதனம் அடைந்தான்? 8ஆம் நாள் விருத்தசேதனம். இதே இஸ்மாயில் எத்தனை நாள்ல விருத்தசேதனம் அடைந்தான்? ஆதியாகமம் 14:25 வாசிக்க பார்க்கலாம். அப்போ இஸ்மாயிலுக்கு 13 வயசுல தான் என்ன பண்ணப்பட்டது? விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இவனுக்கு இவனுடைய கோத்திரப்பிதா, பவுலுடைய கோத்திரப்பிதா ஈசாக்குக்கு எத்தனைக்கு? 8ஆம் நாளில். அதனாலதான் கெப்லைட்டா சொல்றான், நான் மற்றவங்கள மாதிரி டூப்ளிகேட் இல்ல. அல்லேலூயா. நான் 13ஆம் வயசுல 15ஆவது வயசுல விருத்த சேதனம் அடைந்த டூப்ளிகேட் ஆள் இல்ல. நான் யார் அப்படின்னு சொன்னா 8ஆம் நாளில விருத்த சேதனம் அடையப்பட்ட ஒரிஜினல் லுத்தரன் சபைக்காரங்கிறான். அல்லேலூயா. எப்படி? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு கெட்வைட்டா பேசுறவன் ஆனா 1 குறைந்த 9:16 ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க. அதை வாசிக்க பார்க்கலாம். 9:16 1 குறைந்தர் 9:16 14 நிருபங்களை எழுதினான். 13 நிருபங்கள் உறுதி, ஒரு நிருபம் அவன் தான் எழுதினாங்கிறது ஒரு சந்தேகத்தோட 14 நிருபங்கள் எழுதின ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. எவ்வளவு பெரிய தாழ்மை பாருங்க. நமக்கு இந்த தாழ்மை எல்லாம் ஒரு நாள் வரவே வராது. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னைக்கு இவனுடைய துக்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சபையிலையும் துக்கம். திடீர்னு பாம்பு கடி, பாம்பு ஒரு தடவை கடிச்சிட்டு அப்படின்னு அவர் மனித தீவுக்குள்ள போய் இறங்கும்போது பாம்பு கடிச்சு. இன்னும் பாருங்க, கல்லறைய ஒரு கூட்டம் 1 அடி அடிக்கிறாங்க. பிலிப்பிய சிறையில கூட கொஞ்சம் காலம் போய் இருக்கிறான். இவ்வளவு கஷ்டப்படுற ஆண்டவருக்காக பவுல் யார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவன் யாருங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கணும். கமாலியலுக்கு பாடபுரத்துல இருந்து, அதாவது அந்த கல்விய நியாயப்பிரமாணத்தை முழுசும் ஒழுங்கா சரியாக கட்டு தேர்ந்தவன் தான் யாரு? இந்த பவுல். பாருங்க, நிழல்பட்ட ரோகியை குணமாக்கலாம். அது போல வெளிப்பாடுகளில் ஒரு ஆதிக்கம் உள்ளவனுமே. அது மாதிரி பாருங்க, இயேசுவுக்கு பிறகு யூத்திகோஸ்ங்கிற ஒரு மனுஷனை இயேசுவுக்கு பிறகு முதலையும் உயிரோட எழுப்பிடுறான் பாருங்க. அப்ப இந்த மாதிரி 14 நிருபங்களையும் எழுதி இவ்வளவு அற்புதத்தையும் செய்கிற இந்த பவுல் 16 நிருபங்கள்ல எங்கேயாவது என்னுடைய சுய காரியத்தினால நான் இன்னும் ஆளை நான் எழுப்பி விட்டேன், இல்ல இன்னும் ஆளுக்கு நான் சுகம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறானா? யாராவது அது பார்த்து அப்படி எனக்கு நீங்க காட்டி தந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தரேன். அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட இப்படிப்பட்ட விஷயங்களை பவுல் தன்னால நடந்ததாக சொல்லவே இல்லை. ஆமீன். இன்னைக்கு நான் சொல்றேன், சபைக்குள்ள வேண்டியது இந்த டான்ஸ் இல்ல, கதகளி இல்ல. அல்லேலூயா. அநேக சபைகள் நாங்களும் போகத்தான் செய்ய பாக்குறோம். பாருங்க, ஒரு நடனத்தை படிச்சு கொடுத்தா போதும், ஒரு டான்ஸ் ஆடுனா போதும், பரலோகத்துல என்ன ஒரு 2 வருஷம் ஆராதிக்கக்கூடிய ஒரு பவர் ஒரு டான்ஸ்ல கிடைக்கும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமா, இன்னைக்கு சுவிசேஷங்கள் எல்லாம் எப்படி பழங்கப்படுது? தலை கீழாகத்தான் போதிக்கப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே யாருன்னா அதாவது ஆண்டவருக்கு சமமாக முன்னணிக்கக்கூடிய மயக்க பிடிச்சிட்டாலே போதும், ஆண்டவருக்கு சமமாக நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இன்னைக்கு உயர்ந்து போய்கிட்டு இருக்கு. பாருங்க, கிருபை வரமுள்ளவர் இந்த பவுல் சொல்றான், நான் ஒண்ணுமே இல்ல, ஆண்டவர் தான் எல்லாமே அப்படின்னு. பாருங்க, இன்னைக்கு சபைக்கு வந்தவருக்கு போன சர்ச்சில் பாச சொன்னாங்க, சபைக்கு வந்தவங்களுக்கு நோய் வருமா? வரத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. உடனே எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. பாருங்க, அந்த இடத்துல சபைக்கு வந்திருந்த பவுலுக்கு கூடால இருந்த ஒரு சொங்க ஞாபகப்படுத்து, பாவக்கூடிய நிர்மல இருக்கிறான். அப்படி இருக்கும் போது கூட இந்த பவுல் கை வைக்கிறான். கை வைக்கும் போது நடக்கிறது என்னன்னா, அவன் உயிரோட எழுப்பி நிற்கிறான். நிற்கும் போது இவன் உடனே பார்த்து 10 பேரை கூப்பிட்டு, இல்ல சர்ச்சை மைக்க தூக்கி கையில கொடுத்து
நீ இப்போ நம்முடைய எபிபிராத்தன் உயிரோட எழுப்பிட்டான் பாருங்க, இவங்க வந்து சாட்சி சொல்லுவான், பஸ் ஏறி வந்திருக்கிறான், ஒரு சாட்சி சொல்லப்பா அப்படின்னு சொல்லி முன்ன கூட சாட்சியை சேர்த்த யார் விடல? பவுல் விடல. பவுல் சொன்ன வார்த்தை பிலிப்பு 2:27 நீங்க வார்த்தை தெரியும், அதை வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:27. துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு யாருக்கு ஆண்டவர் இறங்கினாரா? எப்பிராத்துக்கும் இறங்கினாரு, எனக்கு ஆண்டவர் இறங்கினார், அதனாலதான் அவன் எழுப்பி நின்றான்ட்டு அவன் சொல்லுறான் அப்படின்னு சொன்னா பவுலுக்கு என்ன வந்தது? தாழ்மை வந்தது. இது இன்னைக்கு இந்த பவுல் நம்ம சர்ச்சைக்கு வந்திருந்தா நான் எப்படிடா உனக்கு இந்த தாழ்மை வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவன் ஒரு பதில் சொல்லுவான் அதுக்கு. எனக்கு தம்பி, எனக்கு ஒரு முப்பாட்டன் சவுலுங்கிற ஒருத்தன் இருந்தான், நானும் சவுல் தான், என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய கோத்திர பிதாவோட பேர் அவன் பேரும் சவுல் தான். ஆனா அவனும் அபிஷேகம் பட்டிருந்தான், அவன் தைல குப்பியில் அபிஷேகம் வாங்கியிருந்தான். ஆனா தைல குப்பியில் அபிஷேகம் வாங்கி இருந்தாலும் தைல கொம்புல அபிஷேகம் வாங்கின ஒரு தாவீது அந்த இடத்துல இருந்தான். அந்த தாவீதுக்கு மேல இந்த அபிஷேகம் குறைஞ்ச, அதாவது இவனை விட அவன் அதிகமான அபிஷேகத்தோட நிற்கும் போது அவன் மேல ஒரு ஈட்டு இருந்தான். அல்லேலூயா. அவன் ஈட்டு எறிஞ்சாலும் எவ்வளவு குறி தப்புனாலும் சரி பாருங்க, அந்த இடத்துல அவன் மேல டச் கூட பண்ணாம அந்த ஈட்டி விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சபலை விட அந்த தாவீதுக்கு அபிஷேகம் கூட இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல எப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவரும் எறிகிற ஈட்டி ஒரு நாள் குறி தப்பும். அல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் முன்ன நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் மேல எறிகிற, இன்னைக்கு உங்களா சுத்தி எறிகிற சில அம்புகளா இருக்கட்டும், சில ஈட்டிகளா இருக்கட்டும், சில சூறாவளிகளாக இருக்கட்டும், எது இறந்தாலும் பிரதர் இந்த இடத்துல நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா மற்றவங்க எறிகிறதெல்லாம், மற்ற சத்துருக்கள் எறிகிறது, அந்தகார சக்திகள் எறிகிறது, இருட்டின் ஆதிக்கங்கள் எறிகிற எல்லா சக்திகள் என்ன பண்ணலாம்? உங்களை விட்டு குறி தப்பு. ஆமென். உங்களை அழிக்கணுங்கிற புறப்படுகிற எல்லாமே இன்னைக்கு குறி தப்புங்கிற இந்த இடத்துல நான் சொல்ல போறேன். அதாவது எந்த இடத்துல பாருங்க, முதல்ல ஒரு தாழ்மை வேண்டும். அல்லேலூயா. என்ன வேணுமா? தாழ்மை வேணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா பார்வோனுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியே அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பை என்ன செய்து போச்சு? ரொம்ப பிடிச்சு போச்சு. பாருங்க, அவனுக்கு என்னதெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. அவன் கையில இருக்க முத்திர மோதிரத்தை கொடுக்குறான், தலையில கிரீடத்தை கொடுக்குறான், செங்கோல கொடுக்குறான், எல்லாத்தையும் அவனுக்கு என்னென்ன உண்டோ சகலத்தையும் நீதான் கொடுக்குறான். ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் 41:40 சொல்லுங்க, வாசிக்க பாருங்க. ஆதியாகமம் 41:40. இப்படி எல்லாம் கொடுத்து அதிகாரி ஆக்குனவன் அடுத்த வசனங்கள் இருக்க கூட வாஸ்தா தெரியும். ஒன்றுல மட்டும்தான் நான் ஒன்றை விட பெரியவரா இருப்பேன்னு சொன்னா, எதுல? சிங்காசனத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம யாருக்கு வேணாலும் கொடுப்போம், எதை வேணாலும் கொடுப்போம். ஆனா சிங்காசனம் மட்டும் யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். நான் போய் நின்னாதான் எல்லாரும் மறிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காலத்துக்குள்ள இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, எப்படிப்பட்ட சிங்காசனத்துல ஒருத்தன் இருந்தாலும் சரி, ஒரு அபிஷேகம் உள்ளவன் ஒருத்தன் வந்து நின்னாலும் அவன் முன்னாடி முழந்தால் நிற்க வேண்டியது வரும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பேற்பட்டவரையும் எப்பேற்பட்ட ராஜாவையும் ஒரு அபிஷேகம் உள்ளவன் முன்னாடி வந்து முழந்தால் நிற்க வைப்பார். பாருங்க, அந்த இடத்துல இதே பார்வோன் கிட்ட யார் வாரா? யாக்கோபு வந்து வரான் பாருங்க. யாக்கோபு வரும்போது அவருக்கு வயசு எத்தனை? 130 வயசு உண்டு. ஆனா பாருங்க, வெறும் ஒண்ணு இல்ல, ஒரு வெறும் பஞ்சத்துல அரிசி வாங்குறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்க. கழுத்துல ஒரு டப்பல் மட்டும் தான் போட்டிருக்கான். வந்து நின்று வெறும் பட்டினி கோலம் பிச்சைக்கார மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறான் பாருங்க. இந்த ராஜா முன்னாடி பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறான். ஆனா வாரது எதுலன்னா ரதத்துல வருகிறான். நான் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றேன் பிரதர், வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகளை நீங்க பெற்றிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ரதத்துல போவீங்க. ஆமென். உங்களை அதாவது அனுப்புன ரதம் ஒண்ணு இவனோட சொந்த நாட்டு ரதம் இல்லை, எதிரி நாட்டில இந்த ரதம் வந்து இவன் கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வாக்குத்தத்தம் உள்ள தீர்க்க தரிசனம் உள்ள பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களும் சரி தகப்பன்மார்களும் சரி இந்த இடத்துல நான் சொல்றேன், சில நாட்களில் நீங்க ரதத்துல போகக்கூடிய நேரம் வந்து வரும். அல்லேலூயா. பாருங்க, இவன் நொண்டி தான் வரான். வந்த உடனே அவங்க கேள்வி கேட்கிறான் ராஜா. அப்படி இருந்துட்டு, தாத்தா உங்க வயசு என்ன அப்படிங்கிறான் பாருங்க. உங்க வயசு என்ன? அப்ப இவன் பாருங்க, யாக்கோபு இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா, ஆண்டவரே நாம் பூமிக்கு போனோம், மண்ணுக்கு போனோம், உறங்கி போயிடணும், செத்து போயிடணும். ஏன்னா மகன் பிரிஞ்ச துக்கம், ஏகப்பட்ட துக்கங்கள், யோசேப்பு காணாம போன துக்கம், இப்படிப்பட்ட துக்கங்கள் இருக்கிறவன் இந்த நேரத்துல ஒவ்வொரு நாடும் சொல்லிட்டு இருக்கான், நான் பாதாளத்துக்கு இறங்கணும் இப்படி சொல்லிட்டு இருக்கவன் இந்த நேரத்துல இந்த ராஜா கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்கறான், உன்னுடைய வயசு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்கிட்ட ஒரு வயசு கேட்டா இல்ல பாஸ்டர் தான் நம்ம என்கிட்ட உங்க வயசு என்ன பிரதர் அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்லணும்? ஏன் வயசு சொல்லணும், அவ்வளவுதானே. இவன் என்ன சொல்றான் பாருங்க அந்த இடத்துல, என்னுடைய கோத்திர பிதாக்கள், என்னுடைய வயசு இப்ப வந்து 130, ஆனா என்னுடைய கோத்திர பிதாக்கள் 900 வருஷம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்க வயசு இதுவரைக்கும் எனக்கு இன்னும் வரல
அப்படிங்கிறான். ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் சாகணும்னு முடிவோட துக்கத்தோட இருந்தவன் இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்த இடத்துல வந்து சேர்த்த உடனே இவனுக்கு 930 வருஷம் 950 வருஷம் வாழணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கஷ்டத்திலேயோ துக்கத்திலேயோ எந்த பாடுகள்னாலேயோ நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வர வேண்டிய இடத்துல நீங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா என்ன நீங்க வாழணும் ஆண்டவர் என்ன யோசிப்பீங்க, மரணத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நொண்டி நொண்டி அவன் வந்தாலும் அவனுக்கு முன்னாடி ராஜா எழுப்பி நிற்கிறான். இன்னைக்கு பாருங்க, ஒரு நொண்டிக்கால கொண்டு என்ன பண்ண முடியும், ஒரு ராஜாவையே ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா அவனுக்கு அபிஷேகம் இருந்தா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அவன் அபிஷேகம் இருக்கிறதுனால அந்த ராஜா என்ன பண்றான், இவன் முன்னாடி வந்து முழங்கால் நிக்கிறான். இவன் தான் ஆசீர்வதிக்கிறான். இந்த கிழமை இந்த பிச்சைக்காரன் இந்த பஞ்ச பட்டினியோட அரிசி வாங்க அந்த நாட்டுக்கு வந்தவன் இவன் தான் ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவன் எதனால இவன் மற்றவரை அந்த ராஜாவை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை ஆண்டவரை காலை பிடிச்சிட்டான் இந்த யாக்கோபு. அப்படிதானே, ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கினவன் முன்னாடி எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, எந்த மந்திரியா இருந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எந்த எம்பியாவா இருந்தாலும் சரி, முழங்கால் நின்று ஆகணும். ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்றேன். அப்போ என்னன்னா, அடுத்தது இந்த ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வசனத்தை சொல்வதற்கு முன்பாக, பொல்லாப்புக்கு தன் நாவையும் சகலத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ரெண்டு பேதுரு தானே, 2 பேதுரு 3 10 11 12 வசனங்கள். அப்பொழுது வானங்கள் கடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிளைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உடையவர்களா இருக்க வேண்டும். என்ன செய்யுது, இது கர்த்தரே ஒரு நாளை பற்றி அநேக நாட்களை பற்றி சொல்லியிருக்கு. ஏதோ கிடக்கப்பட்ட சமயத்துல நமக்கு 1-2 நாட்கள் கர்த்தருடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை பற்றி நாம இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாள் வரும்போது என்ன செய்யும், வானத்தை மடமடமடவன என்ன பண்ணுவாங்களாம், சுருட்டுவாங்களா. இன்னைக்கு இது இந்த பாயையோ இல்ல இந்த கிடக்கக்கூடிய இந்த சீட்டையோ நான் சுருட்டுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க போட்டீங்க, நீங்க சுருட்டலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வானத்தை சுருட்டுவேன் அப்படின்னு சொன்னா சும்மா கிடக்க பஞ்சாயத்து பிரசிடண்டோ இல்ல ரோட்ல போறவங்கள சுருட்டுவேன்னு சொல்ல முடியாது. அதை உண்டாக்கினவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதை நான் சுருட்டுவேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த தெய்வம் தான் சொல்றாரு, என்ன செய்வாரா, அதை ஒரு நாள் நான் சுருட்டுவேன். ஆமென். அது வெந்து உருகி போகுங்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாள் என்ன செய்யுது, நம்ம மத்தியில வரப்போகிறது. ஆமென். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கணும். இப்போ தெய்வத்தினுடைய நாள் அப்படிங்கிறது நம்முடைய காலையில இருந்து 1 மணில இருந்து சாயங்காலம் மத்தியானம் வரை ஒரு 12 மணிக்கூர், அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கூர், அப்படி 24 மணிக்கூர் அது இல்ல. அந்த நாளையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1:5 சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது என்னது, கர்த்தர் வந்து மனிதனோட கடைசி நாளாக ஈடுபடக்கூடிய நாள். இந்த கடைசி இந்த உலகம் முடியக்கூடிய நாள்ல ஒரு நாள் இடைபடுகிறாருன்னு சொன்னா அந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். இந்த வேதாகமத்தின்படி கர்த்தருடைய நாள் அது. அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னாடி இரட்சணிய நாள் 2 கொரிந்தியர் 6:2 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6:2 இன்னும் ஒரு நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரட்சணிய நாளுக்கு வந்து தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. ஆமென். எப்படி இரட்சணிய நாளுக்கு என்ன உண்டு, தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. இந்த இரட்சணிய நாள் வந்து சூரியனும் சரி, சந்திரனும் சரி, நட்சத்திரங்களும் சரி, வானமும் பூமியும் சரி, எல்லாமே காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இரட்சணிய நாள் அப்படிங்கிறது என்ன நாள் அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்? இரட்சணிய நாளின் தொடக்கம் இது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 4000 வருடங்களாக ஆண்டவர் மாற்றி கட்டி வைத்திருந்த ஒரு தேவன் 4000 வருஷம் உலகம், அதாவது ஆதாம் பிறந்து 4000 வருடம் கழிந்து அடுத்த நாள் இந்த பூமியில வந்து இறங்குகிறார். அந்த நாள் தான் என்ன நாள், அது தொடக்க நாள்ங்கிறது இரட்சணிய நாளின் தொடக்க நாள். அதோடைய முடிவு நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மணவாட்டி சபையை பரலோக ராஜ்யத்திற்கு, அதாவது ஆண்டவர் மேல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு போகக்கூடிய நாள் தான் என்ன நாள், இரட்சணியத்தின் இறுதி நாள். அப்ப அந்த தொடக்கமும் இந்த நாளுக்கு உண்டு, முடிவும் இந்த நாளுகளுக்கு உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இரட்சணிய நாளை பத்தி நம்ம தெரிய பார்க்கணும்னா லூக்கா 2:31-32 வாசத்தை தெரியுது, வாசிக்க பார்க்கலாம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய
தேவனுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். லூக்கா 2:31-32. இதோ நீ கர்த்தவதியாகி ஒரு குமாரன் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆணையிட்டபடின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. இது யார் சொல்றா? யார் சொல்றா? இது சிமியோன் சொல்றான். அப்படிதானே? யாரை பார்த்து சொல்றான்? ஆண்டவரை. மரியாதை பார்த்து சொல்லல. அந்த இடத்துல வரக்கூடிய யாரை பார்த்து சொல்லல? யோசேப்பை பார்த்து சொல்லல. ஒரு கையில ஒரு ஆளை ஏந்திக்கிட்டு வர்றாங்க. யார? இயேசுவை ஏந்திக்கிட்டு வர்றாங்க பாருங்க. அந்த ஆளை பார்த்து தான், அந்த இயேசுவை பார்த்து தான் சொல்றாங்க. இவர் வந்து 8ஆம் நாள்ல எதுக்காக கொண்டு போறாங்க? ஏற்கனவே பவுல சொன்னேன். அப்படிதானே? 8வது நாள் விருது செய்யணும். ஆண்டவரே எத்தனை நாள் எங்க கொண்டு போறாங்க? 8வது நாள்ல அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு போகிறாங்க பாருங்க. அந்த நேரத்துல தான் இவங்க பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்ப பாருங்க, இது எதுக்கு இவரை கொண்டு போறாங்க அப்படின்னா, சாதாரணமாக யூதர்கள் வந்து 8வது நாள் சகல காரியங்கள் என்னென்ன செய்யணும் சில சட்ட திட்டங்கள் உண்டு. அந்த திட்டங்களை செய்யறதுக்காக தான். இல்லாம ஞானஸ்நானம் கொடுக்க அவங்க கொண்டு போகல. கொண்டு போறது இந்த காரியத்துக்காக கொண்டு போறாங்க. அப்ப கொண்டு போகும்போது ஆலயத்துக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஒண்ணு சிமியோன், இன்னொன்னு யாரு? அண்ணாங்கிற ஒரு பாட்டி. அப்படிதானே? ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேருமே சிமியோனுக்கு வந்து ஒரு மரணத்துக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்பாக இரட்சகனை, இந்த உலகத்தின் இரட்சகனை பார்ப்பதற்கு முன்பாக நீ மரணம் அடைய மாட்டாயின்னு ஒரு தடவை ஒரு தூதன் சொல்றான். யார்கிட்ட? சிமியோன் சொல்றான். அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இந்த இயேசுவ வருகைக்காக, அதாவது ஆபிரகாம் முதல் ஈசாக்கு எல்லாருமே காத்துதான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கல. ஆனா இந்த சிமியோனுக்கு சொல்லப்படுகிறபடி கரெக்டா அவனுடைய கண்கள் காண்பதற்காக கரெக்டாக இயேசு என்ன பண்றாங்க? கையில கொண்டு வர்றாங்க. அந்த டைம்ல தான் பாருங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணா பாட்டி கிட்ட பைய தட்டி சொல்றான். யார் சொல்றா? சிமியோன் சொல்றான். பாரு, ரட்சகன் வந்தாச்சு. அல்லேலூயா. இனிமே என்ன செய்யலாம்னா ஈஸியா, இனி மரணம் அடைந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ ரட்சகன் வரக்கூடிய நாள் தான் என்ன நாள்? ரட்சணிய நாள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க மரியாள் தான் ஆண்டவருக்கு அம்மா, ஆண்டவருக்கு அம்மா அப்படி சொல்றாங்க. ஆனா ஆண்டவருடைய அம்மாங்கிறது வந்து மனிதனாக பிறந்த இது இயேசு கிறிஸ்துவுக்கு தான் யாரு? மரியாள் அம்மா. ஆண்டவர் வந்து எப்பவுமே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேதாகமங்களை எல்லாம் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை யார் தான்? இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த டைம்ல, அதாவது அதுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 4000 வருடம் கழிந்து ஆண்டவர் பிறக்கும் போது மரியாதை வர்றாங்க, யோசேப்பே வருகிறார். அப்போ என்னன்னா, மனிதனாய் பிறந்த ஒரு தேவனாக மனிதனாக கொஞ்ச நாளைக்கு ஒரு 33 வருஷம் வந்த ஒரு மனிதருக்கு மட்டும்தான் யாரு? அம்மா மரியாள். ஆனா அதுக்கு முன்னாடியே இருந்த ஆண்டவருக்கு அது ஒரு நாள் அந்த அம்மாவும் இல்ல, இனி இருக்க போகக்கூடிய ஆண்டவருக்கு அவங்க அம்மாவும் இல்லை. இன்னைக்கு சில சர்ச்சில் அன்னைக்கு ஒரு ஃபாதர் பிரசங்கம் பண்ணார். பரலோகத்துல நின்றுட்டு ஆண்டவர் வெளியே தள்ளவங்களை எல்லாம் அந்த அம்மா ஒரு பக்கத்து வாரத்துல வாசல் வழியாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துருக்காங்களா? ஆண்டவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. பேதுருட்ட போய் கேட்கிறாரு, ஏன் இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, எனக்கும் ஒண்ணும் தெரியாது ஆண்டவரே, அது வந்து உங்க அம்மா தான் பக்கத்து வாசல்ல திறந்துட்டு எல்லா பாவிகளையும் உள்ள விட்டுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க எவ்வளவு தெனாவட்டா பேசுறாங்க. இவங்க எல்லாம் பைபிள வாசிச்சிருப்பாங்களா, இல்ல இவங்க வேதத்தை அறிஞ்சுதான் இப்படி பேசுறாங்களாங்கிறது தெரியாது. இவங்க நினைச்சா என்ன பண்ணலாமா? பரலோகத்துக்கு எல்லாரையும் கொண்டு போகலாம். அப்ப இடைப்பட்ட நாட்கள். ஆனா வேதாகமும் தெளிவா சொல்லுகிறது, உங்களுக்கு இடைப்பட்ட எந்த பேதுருவும் கிடையாது, எந்த யோவானும் கிடையாது, எந்த தூதர்களும் கிடையாது. யாரை நம்பினா மட்டும்தான் பரலோகம் போக முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பினா மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அந்த ஆண்டவர் மட்டும்தான் நம்மளை நியாயம் தீர்ந்து வலதுபுறமாகவோ இடதுபுறமாகவோ அனுப்புவதற்கு தகுதி உள்ள ஒரே ஒருத்தர் உண்டு சொன்னா அது நான் பிரசங்கிக்கிற இயேசு. ஆமென். அதை தவிர எந்த யாராலும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகும்போது கூட இன்னொரு நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினி பரிசோதிக்கும் நாள். 1 கொரிந்தியர் 3:13 வாசிக்கிற பாகம். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளக்கப்படும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினியானது என்னது பரிசோதிக்கும்? யாரை பரிசோதிக்கும்? ஒவ்வொருவரையும், என்னையும் பரிசோதிக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் அந்த பரிசோதனை இல்லாம எங்க போக முடியாதா? பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பாருங்க, சரீரத்தில் நாம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாமே என்ன செய்யணும்? நியாய சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள இன்னைக்கு சர்ச்சு பாஸ்டரை ஏமாத்திடலாம், வீட்டுல இருக்க அம்மாவை ஏமாத்தலாம், அப்பாவை ஏமாத்தலாம், அண்ணனை ஏமாத்தலாம், அங்களை ஏமாத்தலாம், யாரை வேணாலும் ஏமாத்த என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து பார்க்கக்கூடிய அக்கினி ஜுவாலைக்கு இருக்க கண்களை என்ன செய்ய முடியாது? யாருமே ஏமாத்த முடியாது. எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ணு உண்டுங்கிறத நீங்க என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். முதல்ல இன்னைக்கு பாருங்க, நான் ஒருவேளை இன்னைக்கு எனக்கு இவ்வளவு நாளைக்குள்ள ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு 50 சர்ச்சுக்கு மேல பிரசங்கம் பண்ணியாச்சு.
அந்த பரலோகத்துக்கு போகும்போது என்ன செய்வேன், இந்த கட்டுகள் எல்லாம் அந்த குறிச்சு வச்சிருக்க குறிப்பெல்லாம் கொண்டுட்டு நான் போவேன். ஆண்டவரே, நான் இப்படி பாருங்க, இவ்வளவு சர்ச்சையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்து 500 சர்ச்சையில நான் பிரசன்னம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த புஸ்தகத்துல முதல்ல பேர் எடுக்க பாரு, தூதனை கூடுவார். அவன் என்ன செய்வாரு, தூதா அந்த புஸ்தகத்துல அவன் பேர் எந்த புக்ல, பேஸ்புக் ஜீவ புஸ்தகம். அவன் ஜீவ புஸ்தகத்துல எடுக்க பாரு, பேர் எடுக்க பாரு. அப்போ அவன் பார்ப்பான், இந்த ஜெயக்குமார்ங்கிற பேர் இருக்கு ஆண்டவரே, ஆனா அந்த கிதியோன்ல இருந்து ஒரு மெசேஜ் கொடுக்க போறாரு, இவரு பேர் இல்ல, அது வேற ஒரு ஜெயக்குமார். அவன் அப்ப என்ன நடக்கும், ஆண்டவரே இவரை கொண்டு முதல்ல அக்கினி கடல்ல, அக்கினி நதியில முதல்ல பரிசோதிக்க. அக்கினி நதி உண்டா, பரலோகத்துல அக்கினி நதி உண்டா? இது கேட்கிற கேள்வி என்னன்னா, நரகத்துல அக்கினி உண்டு, பரலோகத்துல உண்டா? சொல்லுங்க பரலோகம் உண்டா இல்லையா? கை தூக்க பார்க்கலாம். கரெக்டா சொல்றவங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க. கை தூக்க வைக்கமா இருந்தா ஒரு விரல மட்டும் தூக்கினாலும் போதும். இப்படி அல்லேலூயா. அக்கினி நதி உண்டா இல்லையா? ரெண்டுல ஒரு கேள்வி. பரலோகத்துல அக்கினி நதி உண்டு. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 7:10. தானியேல் 7:10. அப்ப என்னன்னா, என்ன சொல்ல வர்றேன்னா, எது பரிசோதிக்க முதல்ல? ஆண்டவர்களை பரிசோதிக்கிறது முதல்ல. என்ன பரிசோதி? அது 5 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் சந்நிதியிலிருந்து முதல்ல அக்கினி நதி புறப்பட்டது. 2வது 1000 பேர் சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அதுக்கு முன்னாக நின்றார்கள், நியாய சிங்காசனம் அதுல இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டது? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன் பிரதர், புஸ்தகத்துல பேர் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய பிரசங்கம் இன்னைக்கு இந்த சர்ச்சைக்கு சரியில்லைன்னு சொன்னா, நான் என்ன, நீங்க கொண்டு கமர்ந்து இருந்தாலே என்ன பண்ணுவேன் தெரியும், இது நம்ம பண்ண பிரசங்களே சரியில்லை போல. அடுத்த நாள் உள்ள சர்ச்சைக்கு வந்து நாங்க ரொம்ப கவனமா கொஞ்சம் கூட நல்ல காரியங்களை எடுத்துட்டு போயிருவோம். அப்போ இன்னைக்கு ஒரு பிரசங்கம் சரியில்லைன்னா என்னால அடுத்த நாள் மாற்ற முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல பாட்டு பாடுறவங்க ஒரு பாட்டு நீங்க பாடுறீங்க, அந்த பாட்டு சரியில்லைன்னு சொன்னா வீட்டுல போய் திருத்தி அடுத்த நாள் வந்து சூப்பரா பாட முடியும். ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்காது? திருத்தி எழுத முடியாது. ஏன்னா எழுதினவர் பஞ்சாயத்து பிரசிடன்ட் இல்ல, ஏதோ ஒரு டாக்டர் இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீசர் இல்ல. யார் எழுதுனா? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய பேரெல்லாம் ரேஷன் கார்டுல வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஆதார் கார்டுல இருக்கலாம், டெபிட் கார்டுல உங்க பேர் இருக்கலாம், எந்த கார்டுல வேணாலும், ரேஷன் கார்டு இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, எந்த கார்டுல வேணாலும் உங்க பேர் இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பி எழுத முடியாது. என்ன செய்ய? நித்திய நரகம். அதனாலதான் சொல்றது, போற இடங்கள்லாம் நம்ம ஆண்டவரை பற்றி பேசும்போது தெளிவாக நாம சொல்லி கொடுத்துட்டு போறோம். என்னன்னா, இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியே ஆகப்படும். அல்லேலூயா. அதனால சில விஷயங்களை நம்ம நிறைய இடங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறதால நாங்க கேட்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பாருங்க, ஆண்டவர் பணத்தை வாரி கொடுக்கிற ஆண்டவர். பாருங்க, இங்க இருந்து கை கட்டுறாங்க, அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்க தம்பியோட பாக்கெட்ல ஆண்டவர் இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ்ல வந்து ஒரு 50 லட்சம் போட போகிறாருந்தாங்க. அன்னைக்கு உடனே கை தட்டுறாங்க. அப்ப ஒண்ணு அந்த இடத்துல என்ன நடக்குது? பயங்கரமான ஆரவாரம். இப்படிப்பட்ட ஆண்டவரை பிரசங்கிக்கிறதுனாலதான் இன்னைக்கு அதே கணக்குல கூட்டமே இருக்கு. இல்லைன்னா ஒண்ணு இல்ல, சும்மா சொல்லிடுறாங்க, உனக்கு இது அது வரப்போகுது, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கார தரப்போறார், அதை தரப்போகிறார், இப்படி பிரசங்கிச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அநேகருக்கு இப்போ காணாமல் கல்யாண வீட்டுல தண்ணியை ரசமாக்குற ஆண்டவரை பத்தி தெரியும். அல்லேலூயா. ஒரு கண்ணத்துல அடித்தா மறு கண்ணத்தை காட்டக்கூடிய ஆண்டவரை பத்தி தெரியும். 5 மடங்கு கொடுத்தா 2 மீனையும் கொடுத்தா போதும் 5000 பேருக்கு உணவு வைக்கக்கூடிய ஆண்டவரை பத்தி தெளிவா தெரியும். இதெல்லாம் பிரசங்கிக்கிறாங்க. ஆமென். பாருங்க, மீனுக்கு வாய்க்குள்ள எந்த மீனுக்குள்ள வாய்க்குள்ள எந்த தாளந்து இருக்குன்னு சொல்லி பேதுருன்னு சொல்லி அதை எடுக்க சொல்ற ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. ஆனா இப்ப தெரியாதவர் ஆண்டவர் யார் தெரியுமா? சாட்டை எடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சாட்டை எடுக்கிற ஆண்டவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஆலயத்துக்குள்ள யாரு? வியாபாரிகள் இருக்கும்போது, பிசினஸ்காரங்க இருக்கும்போது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லப்படுகிற ஒரு வியாபார பொருள் இல்ல, ஒரு பிசினஸ் சாதனம் இல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க சாட்டை எடுக்கிறவர் இயேசுவை தான் நாம பார்க்க முடியும். ஆமென். இன்னைக்கு பாருங்க, அந்த இயேசுவை பத்தி போதிச்சா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்ட அந்த ஒன்றையும் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேல் 5:8, அதாவது அந்த மத்தேயு 21:13 வாசிக்க பார்க்கலாம். முதல்ல மத்தேயு 21:14 நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கு. என்ன சொன்னாங்களா? குருடன் சப்பானில எங்க வந்தாங்க? தேவாலயத்துக்குள்ள வந்தாங்கன்னு அந்த வசனம் போட்டுருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கமா, 21:13. இது என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா சொல்றேன்,
அதாவது குருடரும் சப்பானியும் தேவாலயத்துக்குள்ள இருந்தாருன்னு இந்த வேதாகமத்துல ஒரு வசனத்திலேயே நீங்க பார்த்திருப்பீங்களா? இந்த வசனத்துல இருக்கும். இதை தவிர வேற எந்த வசனத்துல என்ன பார்க்க முடியாது? குருடரும் சப்பானியரும் தேவாலயத்துக்குள்ள இருந்தாங்கன்னு பார்க்க முடியாது. அது ஏன் அப்படின்னு சொன்னா, தாவீது ஒரு தடவை சொன்னான். எப்படி சொன்னா, அந்த குருடனையும் சப்பானியும் எனக்கு பிடிக்காது, இவங்களை அடிச்சு நொறுக்கிறவன் யாரோ அவருக்கு நான் ஒரு பெரிய பதவியை கொடுப்பேன். இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா 2 சாமுவேல் 5:8 சொல்லியிருக்கு. அப்போ அதை நீங்க அந்த வசனங்களை நீங்க வாசித்தா தெரியும். குருடரும் சப்பானியரும் என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. அதனாலதான் இஸ்ரவேல் தேவாலயங்களுக்குள்ள ஏத்த மாட்டாங்க, வீடுகளுக்குள்ள ஏத்த மாட்டாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் தெருவுல கிடப்பாங்க, இல்லைன்னா மண்டபங்கள்ல. எந்த இடத்துல நீங்க வாசித்து பாருங்க, ஆண்டவர் குணப்படுத்துகிற குருடர்கள் சப்பானியர் இவங்க எல்லாம் தேவாலயத்துல கிடப்பாங்க, ஏதாவது மண்டபத்துல கிடப்பாங்க, இல்ல கோபுரத்துக்கு வெளியே இருப்பாங்க. ஒருத்தர கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஆலயத்துக்குள்ளயோ இல்ல சொந்த வீடுகளுக்குள்ள கூட. இவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நோயிட்டவங்க, இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஊனமற்றவர்கள் சொன்னா வீட்டுக்குள்ள விட்டு துரத்திடுவாங்க. அப்போ அப்படிப்பட்டு கொண்டு போக போட ஒரு இடங்களும் இருந்தது அந்த காலங்கள்ல. அப்போ இந்த யூதர்கள் முறைப்படி என்ன பண்ண முடியாது, இவங்க போக முடியாது. இப்பதான் ஆண்டவர் சாட்டை எடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சாட்டை எடுக்க தொடங்கினோட என்ன சம்பவிச்சது? குருடரும் சப்பானியரும் இங்க வந்தாங்க ஆலயத்துக்குள்ள. நான் இன்னைக்கு சொல்றேன் பிரதர், ஆண்டவர் சாட்டை எடுத்தார் அப்படின்னு சொன்னா வர முடியாததெல்லாம் சர்ச்சைக்குள்ள வரும். அல்லேலூயா. சேவிக்காததெல்லாம் சேவிக்கும், முழங்கால் நிக்காததெல்லாம் நிற்கும். அதனாலதான் சொல்றேன், சாட்டை எடுக்கிற ஆண்டவரை நீங்க காண ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு காணணும்னு ஆசைப்பட்ட ஆண்டவர் சாட்டை எடுக்க ஆரம்பித்தார்னா நடக்க கூடாதது நடக்கும். ஆமென். யாரெல்லாம் அங்க வர முடியாது, யாரெல்லாம் உள்ள ஏற்க முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல ஆண்டவருக்கு சாட்டை எடுக்கிறதுக்கு நீங்க சான்ஸ் கொடுக்காம என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தின் மூலம் நீங்க திருந்தி வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சாட்டை எடுக்க மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு இதை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கிறேன். இந்த கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா.